மகான் துளசிதாசர் 29ஆம் பகுதி. தனது குருநாதரின் கட்டளைப்படி ராமகாதையை ராமச்சரிதமானஸ் என்ற பெயரில் உரைநடை வடிவில் இயற்றி அருளிய தாசருக்கு தற்சமயம் அந்த ராமகாதையை அனைவரும் ஆனந்தமாய் அனுபவித்து பாடும் வகையில் எழுத வேண்டும் என்கிற ஆசை உண்டானது. அது மட்டுமல்லாமல் தாம் முன்னதாக இயற்றிய ராமகாதையை போல் அல்லாமல் இம்முறை தம் ஆசைப்படி ராமனின் பால லீலைகளை அதில் அதிகம் கொணர அவர் விரும்பினார். தமது உள்ள கிடக்கையை பூர்த்தி செய்து கொள்ளும் விதமாக அயோத்தியின் மண்ணில் ஓடி விளையாடிய ராமனின் பால்ய வயது லீலைகளை தமது மனக்கண்ணால் படம் பிடித்து அதை ஏடுபடுத்தினார் தாசர். இந்நூலில் இராமாயண நிகழ்வுகளை தொடர்ச்சியாக காண்பிக்க அவர் சிறிதும் முயலவில்லை. தனது மனதிற்கு இனியவனான ராமனின் இளம் பிராயத்தையும் தந்தை தசரதர் குழந்தையை மடியில் அமர்த்தி கொஞ்சி விளையாடியதையும் தாய் கோசலையின் மடியில் ராமன் துஞ்சிய அழகையும் தமக்கே உரிய கற்பனைகளோடு காட்சிப்படுத்தியுள்ளார் தாசர். இந்த நூலிலும் ராமபரத சந்திப்பு, ஜடாயு மோட்சம், விபீஷண சரணாகதி, சீதையின் பிரிவு போன்றவை இருந்தாலும் ஒவ்வொரு கட்டத்திலும் ராமனின் உணர்வுகளையே முதன்மைப்படுத்தி சித்தரித்திருந்தார் தாசர். அன்றியும் இதுவரை ஆதி கவியாகி வால்மீகி மகரிஷி உள்பட எந்த கவியாலும் பெரிதாக பேசப்படாத விஷயங்களையும் இவர் இந்நூலில் ஒளிர வைத்திருக்கிறார். மிதிலையின் தெருக்களில் நடந்து வருகிற ராமனின் அழகும் அவனது அந்த மனமயக்கும் அழகையும் கண்டு ஜனகபுரி மங்கையர் மோகம் கொண்டதையும் விவரிக்கின்ற அதே தாசர் அரியணை அமர்ந்திருக்கும் ராஜா ராமனின் கம்பீரமான தோற்றத்தையும் சந்த நயத்தோடு விவரித்திருப்பது மனதை கொள்ளை கொள்வதாக இருப்பதை எவராலும் மறுக்க இயலாது. உதாரணத்திற்கு ஒரு சிலவற்றை இங்கு காணலாம். ராம கீதாவளியின் தொடக்கமே ஒரு துள்ளலோடு துவங்குவதை நம்மால் காண முடிகிறது. நாளாம் நாளாம் திருநாளாம் யாரோ இங்கே பிறந்தானாம், மாளாதவனின் புகழ் பாடி இனி மங்களம் விளையுமே தினம் கோடி, சித்திரை திங்களில் உதித்தவனாம், நித்திலம் அவனே உயர்ந்தவனாம், மத்தள முரசங்கள் ஒலித்திடுமாம், மன்னவன் வருகையை உணர்த்திடுமாம், புத்திரன் பிறந்தான் எனக்கென்று அத்தன் தயரதன் அமர்க்களமாம், சித்திர அழகி கோசலையும் செல்வனின் வரவால் ஆனந்தமாம். இங்கனம் ஆனந்த துள்ளலோடு ராமனின் பிறப்பை கொண்டாடியவர் தொட்டிலில் கிடத்தப்பட்டிருக்கும் ராமனின் பேரழகையும் அவனுக்கு நாமகரணம் சூட்டும் வைபவத்தையும் மெய்மறந்து வர்ணித்துள்ளார். என் சொல்வேன், இவனின் அழகில் அகமும் உருகிடுதே. வா என் நெஞ்சமே, வந்தவிடம் நீ தங்கியே இருந்தால் வெட்கம் பெருகிடுதே. தா என்றே நீ அவனிடம் கேளேன், தருவான் இதழ் ரசமே. இதென்ன, என்னதான் ஆச்சுது, என் மனம் யார் வசமே. மேற்படி தானும் மயங்கி பாடுபவரையும் பாடலை கேட்பவரையும் மயங்க வைத்திருப்பார் தாசர். அடுத்ததாக வேறோர் நிகழ்வில் மிதிலையின் மண்ணில் முனிவனை பின்தொடரும் ராமனின் அடக்கத்தை மென்மையான வார்த்தைகளால் வர்ணித்திருப்பார். கால் கொண்டு நடப்பது அங்கே யாரோ, அவன் காமனின் மறு உருவமோ. மால் கொண்டு நோக்கும் மாந்தரும் யாரோ, அவர் மனதின் நிலை எதுவோ. தோள் கண்டு மயங்கும் தோகையர் யாரோ, அவர் தாபமும் தணித்திடுமோ. நாள் கண்டு சேரும் நங்கையும் யாரோ, அவள் பார்க்கடல் திருமகளோ. இங்கனம் பெற்றவளும் நடையும் போட்டியிட தாசர் ராமபிரானை அணு அணுவாக அனுபவித்தார். 29ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.